Welcome to Just Learn. Be happy with what you have. Be excited about what you want. Today we are going to learn 11th Standard English Unit 2 poem Confession of a Born Spectator written by Ogden Nash. Before we move on to the session, those who are not yet subscribed Just Learn channel, subscribe and press the bell icon for the regular notification of my upcoming videos. Theme of the poem. The poem Confessions of a Born Spectator written by Ogden Nash talks about how people choose different sports in their lives or decide to become athlete. While admiring the talents of athletes and sportsmen, the poet confesses that he is glad that he is neither a sportsman nor an athlete. Confessions of a Born Spectator என்ற இந்த போயமில் விளையாட்டில் ஆர்வமுள்ள மக்கள் எப்படி அவங்க விளையாட வேண்டிய கேம்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த விளையாட்டை விளையாடி வீரர்களாக மாறுறாங்க என்பதை பற்றி தான் ஆக்டன் நாஷ் இந்த போயம் வழியாக எடுத்து சொல்லியிருக்காரு. About the author. Frederick Ogden Nash, August 19, 1902 to May 19, 1971. He was an American poet well known for his light verse, of which he wrote over 500 pieces with his unconventional rhyming schemes. He was declared the country's best known producer of humorous poetry. His light verses even earned him a place on a postage stamp. Ogden Nash's முழு பெயர் ஃப்ரெட்ரிக் ஆக்டன் நாஷ். இவரது காலம் ஆகஸ்ட் 19, 1902 மே 19, 1971 முடிய. இவர் ஒரு புகழ்பெற்ற அமெரிக்கன் கவிஞராக 500க்கும் மேற்பட்ட கவிதைகள் இயற்றி பல பாராட்டுகளும் பெற்றவர். நாட்டில் சிறந்த நகைச்சுவை கவிஞராக அறியப்பட்டவர். இவரது அழகான இயல்பான பாடல் வரிகள் இவரின் படத்தை கொண்ட தபால் தலை மீது ஒரு இடத்தை பெற்றுத்தர செய்தது. Let's learn the poem lines. First stanza. One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. This one the prize ring hates to enter, that one becomes a tackle or center. I'm just glad as glad can be that I'm not them, that they are not me. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் வளர்ந்து ஒரே மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறு துறையை தேர்ந்தெடுத்து பல சாதனைகளையும் படைச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த வரிகளில் ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகி குதிரை பந்தய வீரனாக ஆகிறான், இன்னொருவன் கூடைப்பந்த வீரனாக, மற்றொருவன் ஹாக்கி பந்தய வீரனாக ஆகிறான், வேறு சிலர் குத்து சண்டை வீரர்களாக மாறுறாங்க. அவனவன் தேர்ந்தெடுத்த விளையாட்டின் வெற்றி வீரனாக ஆகிறது தான் மன நிறைவு. நான் அவங்கள போல விளையாட்டு வீரர்களாக இல்லை என்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு நம்ம போயட் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸா. With all my heart I do admire athletes who sweat for fun or hire, who take the field in gaudy pomp and maim each other as they romp. My limp and bashful spirit feeds on other people's heroic deeds. வீரர்கள் எதற்காக வியர்வை சிந்தி விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவங்களோட சந்தோஷத்துக்காக விளையாடுறாங்க, அப்படி இல்லைன்னா காசுக்காக விளையாடுறாங்க. விளையாடும்போது பகட்டான உடையை அணிந்து கொள்கிறாங்க. எதற்காக? மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு. எப்படி விளையாடுறாங்க? காட்டு மிராண்டித்தனமாக ஒருவரையொருவர் காயப்படுத்தி கொண்டு அவரது வீரத்தை முழுமையாக பயன்படுத்தி விளையாடுறாங்க. இதில் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு விளையாட தெரியாது, மட்டுமல்ல எனக்கு கூச்ச சுபாவம், ஆனால் என்னால் விளையாடுறவங்கள உற்சாகப்படுத்த முடியும்னு சொல்லி முடிக்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸா. Now A runs 90 yards to score, B knocks the champion to the floor, cracking vertebrae and spines, lashes its steed across the line. You would think my ego it would please to swap positions with one of these. இந்த லைன்ஸில் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி பர்சன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம போயிட்டு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ என்ற ஒரு பர்சன் அவர் விளையாடும் விளையாட்டில் 90 மீட்டர் தூரம் ஓடி வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல் பி என்ற ஒரு பர்சன் இன்னொருத்தரோட முதுகெலும்பு தண்டவடத்தை நொறுக்கி அவனை கீழே தள்ளி போட்டு அவன் வெற்றி பெற்றிருக்கான். மற்றொருவன் குதிரை பந்தயத்தில் அவனின் குதிரையை சாட்டையால் அடித்து வேகமாக ஓட செய்து போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வித விளையாட்டுகளில் ஏதாவது ஒரு விளையாட்டில் கள வீரனாக இருந்திருக்கலாம், ஆனால் அது எனக்கு சந்தோஷத்தை தரவே தராது. ஃபோர்த் ஸ்டான்ஸா. வெல், ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ் இனஃப், பட் zealous athlete plays so rough they do not ever in their dealings consider one another's feelings. I am glad that when my struggle begins, twist prudence and ego, prudence wins. இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தந்தாலும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பயங்கர உற்சாகமாக விளையாடும் இந்த கள வீரர்கள் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் அடுத்தவங்களோட உணர்வுகளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமலும் விளையாடுறாங்க. அறிவுக்கும் சுய பெருமைக்கும் நடக்கும் இந்த போட்டியில் எப்போவுமே அறிவு தான் வெற்றி பெறும். Fifth stanza. When swollen eye meets granite fist,
when snaps the knee and cracks the wrist. When official dome demands, is there a doctor in the stands? My soul in true thanksgiving speaks for this modest of physic. இந்த வீரர்கள் ஒருவரை ஒருவர் முரட்டுத்தனமாக அடித்ததில் அவங்களுக்கு நிறைய உடல் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக கண்கள் வீங்கி இறுகி போயிருச்சு, முழங்கால் ஒடுக்கப்பட்டிருக்கு, மணிக்கட்டில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. கூடவே இவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஒரு மருத்துவரையும் நியமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தனா சாதாரண உடலமைப்பை கொடுத்து என்னை ஆரோக்கியமாக வைத்த கடவுளுக்கு மனதார நன்றி கூறினேன். 6th stanza. Athletes, I'll drink to you or eat with you or anything except compete with you. Buy tickets worth their radium to watch you gamble in the stadium and reassure myself anew that you're not me and I'm not you. இறுதியாக நம்ம போயிட்டு இந்த விளையாட்டு வீரர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களோடு உங்களை மகிழ்ச்சிப்படுத்த விருந்துக்கு கலந்துக்கிறேன், ஆனால் உங்களோடு களத்தில் இறங்கி விளையாடுறதை தவிர வேறு எதையும் உங்களுக்காக நான் செய்ய தயாராக இருக்கேன்னு. உங்களை உற்சாகப்படுத்த விளையாட்டு அரங்குக்கே நேரடியாக வரேன். உங்கள் விளையாட்டை பார்க்க விலையுயர்ந்த நுழைவுச் சீட்டையும் வாங்கிக்கிறேன். ஆனால் நீ நான் அல்ல, நான் நீ அல்ல என்பதில் உறுதியாக இருக்கேன்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். Moral of this poem. The poet wants to be as a spectator. He doesn't want to be as an athlete, jockey and a player. நம்ம போயிட்டு ஒரு பார்வையாளராக மட்டும் இருக்க விரும்புகிறாரு, அவர் ஒரு விளையாட்டு வீரராக இருக்க விரும்பலை. Hope you all enjoyed learning this poem. If you like this video, like, share and comment. Thanks for watching.